சூப்பராக டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி 200 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 லிட்டரு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து கொதிக்க வைங்க. கொதிக்க வைத்த பிறகு காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் அதில் விட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஸ்பூன் 65 மசாலா, 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு காலிஃப்ளவர் அதனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலந்தாச்சு. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. உடனே கரண்டியை விடாதீங்க. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.